மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் செப்டம்பர் 6 எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கறத ரிவ்யூவா பார்த்துடலாங்க. என்னாச்சு பூஜா ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்க அப்படின்னு ரோஹித் கேட்க, இல்ல நான் உனக்கு கிஸ் பண்ண போறேன்ல அதை சொன்னேன் அப்படின்னு சொல்ல, என்னாச்சு பூஜா உங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் மாறிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன ஆச்சா எனக்கு வெறி பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ல, என்ன பூஜா ஒரு மாதிரியா பேசிட்டு இருக்கன்னு கேட்க, ஆமாண்டா இதுதான் பெர்மனன்ட் பூஜா. அந்த வெற்றியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரங்கநாயகியோட சொத்து முழுக்க என் கைக்குள்ள கொண்டு வரணும்னு நினைச்சேன். நீ திருட்டு தாலி கட்டுவ, அன்னைக்கே ஃபர்ஸ்ட் நைட்டுக்கும் ஏற்பாடு பண்ணுவ, அடுத்த நாளே ஹனிமூனுக்கு கூட்டிட்டு வருவ. நான் அப்படியே உன் பின்னாடி ஈன்னு பல்ல இழிச்சிட்டு வரணுமா? நான் என்ன உன் கையில இருக்கிற பொம்மையா நீ சொல்ற மாதிரி எல்லாம் ஆடுறக்கு? பொண்ணுடா, எனக்குன்னு ஒரு மனசு இருக்கு, எனக்குன்னு ஒரு ஆசை இருக்கு, எனக்குன்னு ஒரு ஏம் இருக்கு, அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, பூஜா நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ என்ன விளையாடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, விளையாடுறதுக்கு நான் என்ன உன் மாமா பொண்ணா? நீ கட்டின தாலிவே நான் வேஸ்ட்டுன்னு நினைச்சிட்டு இருக்கேன், இதுல இவன் கூட விளையாடுறாங்களாமா அப்படின்னு பூஜா சொல்ல, என்னடி சொல்றேன்னு கேட்க, ஆமாண்டா நீ இந்த பூமியில எல்லாருக்கும் பாரமா இருந்ததெல்லாம் போதும், நீ இருந்தா எனக்கு அந்த ரங்கநாயகியோட சொத்தெல்லாம் வரவே வராது, எனக்கு அந்த சொத்து தான் எல்லாமே, அதனால நீ என்ன பண்றனா போ அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுறாங்க ரோஹித்தை. ஆனாலும் ரோஹித் அப்படியே பாறையை பிடிச்சிட்டு, பூஜா கை கொடு பூஜா கை கொடு பூஜா அப்படின்னு சொல்லி கேட்க, உன் கூட ஒரு நாள் பேசினதுக்கே எனக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு, இதுல வாழ்க்கை ஃபுல்லா நான் உன் கூட வாழணுமா? சீ செத்து போடா, அப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு பூஜா சொல்ல, பூஜா வெற்றி சக்தி ரெண்டு பேரும் நம்மள சேர்த்து வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, வெற்றி அவள்லாம் உனக்கு ஒரு ஆளு, சக்தி உனக்கு சிஸ்டர், அவங்களெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன், முதல்ல நீ போடா அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் பூஜா கை கொடு அப்படின்னு சொல்லி கெஞ்ச, போன்னு சொல்லிட்டு இருக்க, நீ கை கொடுன்னு கேட்டுட்டு இருக்க, பூஜா நான் விழுந்துற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, தெரிஞ்சுதான் நான் உன்னை தள்ளியே விட்டேன், கொலையும் செய்வாள் பத்தினி அப்படின்னு சொல்லிட்டு கையை போட்டு மிதிக்க, ரோஹித் அப்படியே ரெண்டு கையும் விட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு வழியா தொலைஞ்சார் ஆஸ்கள். எப்ப பாரு அப்படி இரு இப்படி இரு, அதை பண்ணாத இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு, நல்லவளா இருக்க எனக்கு பிடிக்கலடா, அதை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியா, எனக்கு வெற்றி தான் வேணும், ஏன்னா அவங்கிட்ட தான் சுத்து இருக்கு, நீ எல்லாம் எனக்கு ஒண்ணு வேணாம், நீ மட்டும் என் கழுத்துல தாலி கட்டாம இருந்திருந்தா நீ இந்நேரத்துக்கு உயிரோடவாவது இருந்திருப்ப, நான் சொல்றது யார் கேக்குறா, கடைசியில என்னதான் இந்த உலகம் கெட்டவன் சொல்லுது, எல்லாம் என் தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அங்கிருந்து போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில பூஜா அவங்க பேக்கோட ரங்கநாயகி வீட்டுக்கு வந்து அழுது நாடகம் போடுறாங்க. என்னாச்சுன்னு ரங்கநாயகி கேட்க, ரோஹித் எங்கேங்கிறாங்க, அது எப்படியாதான் நான் சொல்லுவேன், ரோஹித் போயிட்டாத்த என்னை விட்டு மொத்தமா போயிட்டா அப்படின்னு சொல்லியால, என்ன வளரிட்டு இருக்க, ஹனிமூன் போனதுல ஏதாவது பிரச்சனையா சொல்லு பூஜா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, என்னால முடியலத்த, என் நெஞ்செல்லாம் வலிக்குதத்த, ரோஹித் என் மேல எவ்வளவு பாசமா இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா, அதுக்கு இப்ப என்ன ஆச்சுமா என்ன சொல்லு அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, ஹனிமூன் போன இடத்துல ரோஹித் மலையில இருந்து தவறி கீழே விழுந்துட்டாத்த அப்படின்னு சொல்ல, எல்லாரும் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. பூஜா என்ன சொல்ற, ரோஹித் மலையில இருந்து கீழே விழுந்துட்டானா, என்ன சொல்ற அப்படின்னு சக்தி கேட்க, சக்தி நீ தானே எனக்கு ரோஹித்தை மீட்டு கொடுத்த, நானும் அவனை கூட்டிட்டு ஆசாசையா ஹனிமூன் போனேன், அவனும் சந்தோஷமா தான் என்கிட்ட பேசிட்டு இருந்தான், ஆனா கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம கால் தவறி கீழே விழுந்துட்டான், அத்தை எல்லாமே முடிஞ்சு போச்சுன்னு ரங்கநாயகி கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. பூஜா நான் இதை நம்ப மாட்டேன், உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாவா அப்படின்னு சொல்லி கூப்பிட, நான் போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாத்த, நாங்களும் அங்க எல்லாமே தேடி பார்த்தாச்சு, அவனோட உடம்பு கூட கிடைக்கலாத்த அப்படின்னு பூஜா சொல்ல, ரோஹித்கா இந்த நிலைமை பூஜா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சக்தி சொல்ல, உனக்கே அப்படி இருக்குடா, என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு, என்னால முடியலாத்த அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. நான் தப்பு பண்ணிட்டேன் பூஜா, உங்க ரெண்டு பேத்துக்கும் நான் ஹனிமூன் பேக்கேஜ் போட்டுக்க கூடாது அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க, அத்தை ரோஹித் திரும்பவும் வரமாட்டான் அத்தை, ப்ளீஸ் அத்தை சொல்லுங்க, ரோஹித் திரும்ப வருவானான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பூஜா அழுதுட்டு இருக்க, அவன் வந்துருவாமா நீ எதுக்கும் கவலைப்படாத, அவன் வந்துருவாங்கிறாங்க ரங்கநாயகி, நீங்க சும்மா சொல்றீங்க, எனக்கு தெரியும் அவன் வரமாட்டான்னு, நான் கொஞ்சம் கூட லக்கியே இல்லாத, ரோஹித் போனதுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும், நான் போறேன், நான் தூக்கு போட்டு சாக போறேன் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க, பூஜா நான் பாத்துக்கிறேன், உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல, கோதண்டமும் ரங்கநாயகி பேச்சு கேட்டு உடனே போலீஸ்க்கு போன் பண்றாங்க. சரி நீ போய் ரெஸ்ட் எடுப்போம், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ரங்கநாயகி பூஜாவை ரூமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அப்போ பூஜா ரொம்ப கெத்தா சக்தியோட ரூமுக்கு வந்து சேர் எடுத்து போட்டு கால் மேல கால் போட்டு உட்கார்றாங்க. என்னடா கீழே ஒப்பாரி வச்சுட்டு இருந்தா இங்க வந்து திமிரா வந்து உட்கார்றான்னு பாக்குறியா? பூஜாடி திமிரு கூடவே பிறந்தது, கீழே நடந்ததுல வெறும் நடிப்பு, இதுதான் ஒரிஜினல் அப்படின்னு பூஜா சொல்ல, என்ன சொல்ற பூஜா நீ பண்றது எதுவுமே எனக்கு புரியல, ரோஹித் ப்ரோக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சக்தி கேட்க, என்னவோ ஆச்சு, என் கூட அனுப்பும் போதே உனக்கு தெரிய வேண்டாமா, திரும்பி எல்லாம் அவன் வரமாட்டான்னு அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. பூஜா இது விளையாடுற விஷயம் இல்ல, ரோஹித் ப்ரோ எங்க அப்படின்னு சக்தி கேட்க, அவனை விட அவன் கதையெல்லாம் முடிஞ்சு போச்சு, ஆமா நான் ஹனிமூனுக்கு போகும்போது நீயும் சரண்யாவும் எவ்வளவு சந்தோஷமா அனுப்புனீங்க, ஆனா நான் எப்படி திரும்பி வந்தான்னு பார்த்தல, நான் எப்படி போனனோ அதே மாதிரி திரும்பி வந்திருக்கேன், அதுவும் தனியாளா, எதுக்குன்னு நினைக்கிற, உன்னை ஜெயிக்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. பூஜா நான் உனக்கு கெஞ்சி கேட்கிறேன், என்ன நடந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னு சக்தி கேட்க, எல்லாம் விட எல்லாம் போக போக உனக்கு புரியும், இப்ப புரிய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், இந்த வீட்டை விட்டு ஓடுறதுக்கு நீ ரெடியாரு, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, வெற்றியெல்லாம் இனிமேல் நெருங்க முடியாது, நீ கனவு கண்டல, இப்போ திரும்பவும் எனக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்கு, ஆனா இந்த சான்ஸ் ஒன்றும் தானா வந்தது இல்ல, நானா உருவாக்குனது, இப்போ புரியுதா என்னை பத்தி உனக்கு அப்படின்னு பூஜா அப்படியே திமிரா கேட்டுட்டு இருக்க. சக்தி அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தவங்க திடீர்னு அப்படியே சிரிச்சுட்டு அவங்க கால் மேல கால் போட்டு உட்கார, ஆமா நீ இப்ப எதுக்கு சிரிச்ச அப்படின்னு பூஜா கேட்க, ஆமா அங்க ரோஹித் செத்துட்டான்னு சொல்லிட்டு இருக்க, நீ இங்க சிரிச்சிட்டு இருக்க அப்படின்னு பூஜா கேட்க,
தாலி கட்டின பொண்டாட்டி நீயே அழல, நான் எதுக்கடி அழணும் அப்படின்னு சக்தி கேட்க, அடிப்பாவி உன்ன போய் சிஸ்டர்னு ரோஹித் நம்பிட்டு இருந்தானே அப்படின்னு பூஜா சொல்ல, ஏய் நடிக்காதடி, ரோஹித் ப்ரோவை நான் பாத்துக்கிறேன், நீ முதல்ல நம்ம விஷயத்துக்கு வா. என்ன இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கா? பூஜா நீ ரெடியாரு, நீ உன் மாமியார் வீட்டுக்கு போக போற அப்படின்னு சக்தி சொல்ல, மாமியார் வீடா அது எங்கடி இருக்கு அப்படின்னு பூஜா கேட்க, ரோஹித்கா அம்மா அப்பா நீ யாருமே கிடையாதுல, அது உனக்கு தெரியும்ல அப்படின்னு பூஜா கேட்டிருக்க. பூஜா அது மட்டும்தான் உனக்கு தெரியும், உன் மாமியார் வீட்டுக்கு உன்னை பத்திரமா அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. ரோஹித்தையே டீல் பண்ணவனா, அவ அம்மா எல்லாம் எனக்கு ஒரு ஆளா, அது யாருன்னு பாத்துருவோம் அப்படின்னு பூஜா சொல்ல, பார்க்க தானே போற இந்த சக்தி என்ன பண்ண போறான்னு அப்படின்னு சொல்ல, இவ வேற ஒருத்தி நடந்தது என்னன்னு தெரியாம கால் மேல கால் போட்டு உட்காந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கா. இங்க பாரு சக்தி, இன்னொரு தடவை என் முன்னாடி இப்படி எல்லாம் உட்காராத, எனக்கு கோவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், அந்த ரோஹித் மாதிரி நீயும் ஒரு நாள் மாயமா புஷ்ன்னு மறைஞ்சிருவ அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. பேசுமா பேசு, நாளைக்கு காலையில வரைக்கும் மட்டும்தான் உனக்கு டைம், அது வரைக்கும் நீ ஆசைப்பட்டதெல்லாம் பேசிக்கோ. எப்படி புஷ்ன்னு பாயமா போயிருவேனா? நாளைக்கு நான் மட்டும்தான் பேசுவேன், நீ கேட்க மட்டும்தான் செய்யணும் அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. போடி அப்படின்னு சொல்லிட்டு பூஜா அங்கிருந்து போயிடறாங்க. அடுத்த நாள் காலையில சக்தி அப்படியே உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ பூஜா வராங்க. என்ன சக்தி, என் மாமியார் வருவாங்கன்னு சொன்ன, எங்க அப்படின்னு பூஜா கேட்க, நான் எங்க அப்படி சொன்னேங்கிறாங்க சக்தி, நேத்து என்ன கதை அடிச்சு விட்டு இருந்தியா, அதுக்குள்ள மறந்துட்டியா அப்படின்னு பூஜா கேட்க. கரெக்டா ரங்கநாயகி வராங்க. உடனே பூஜா அப்படியே அழுது சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போலீஸ் கிட்ட சொல்லி எல்லா இடத்துலயும் ரோஹித்தை தேட சொல்லியிருக்கேன், தப்பா எதுவும் நடந்திருக்காது, நீ அழாத அப்படின்னு ரங்கநாயகி சொல்லிட்டு இருக்க. இல்லத்த, ரோஹித் என்னை விட்டு போயிட்டான் அப்படின்னு பூஜா சொல்லிட்டு இருக்க. பூஜா சொல்றது கரெக்ட் தானே, அவளுக்கு தெரியாம இதெல்லாம் நடக்க சான்ஸே இல்ல அப்படின்னு சக்தி சொல்லிட்டு இருக்க. சக்தி அவளே நொந்து போயிருக்கா, இப்ப எதுக்கு நீ நெகட்டிவா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லத்த நடந்த உண்மையை ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் இல்லையா பூஜா அப்படின்னு சக்தி கேட்டுட்டு இருக்க. கரெக்டா போலீஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. அம்மா இங்க பூஜாங்கிறது யாருன்னு சொல்லி கேட்க, இதோ இவதான் பூஜாங்கிறாங்க ரங்கநாயகி. ரோஹித் உயிரோட இருக்கானா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைங்கிறாங்க போலீஸ்காரங்க. சரிம்மா இந்த பூஜா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஏன் கேக்குறீங்க இன்ஸ்பெக்டருங்கிறாங்க ரங்கநாயகி. அம்மா நாங்க இப்ப வந்ததே இந்த பூஜாவை அரெஸ்ட் பண்ணதா அப்படின்னு சொல்ல எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ஏங்க அவளை எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க, அவளே புருஷன் போயிட்டான்னு சொல்லிட்டு அப்படி வருத்தப்பட்டு உட்காந்துட்டு இருக்கா, அவளை எதுக்கு நீங்க அரெஸ்ட் பண்ணும் அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, சக்தி என்னமா அது நீ எதுவும் சொல்லலையா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, அப்போ இன்ஸ்பெக்டர் நீ சொல்லிதான் வந்திருக்காரா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, ஆமாத்த நானும் வெற்றியும் கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இன்ஸ்பெக்டர் வந்திருக்காரு அப்படின்னு சக்தி சொல்ல, இரு உன்னை நான் அப்புறம் வச்சுக்கிறேன், இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், நான் உங்களை ரோஹித்தை தான் தேட சொன்னேன், அதுக்குள்ள என் பூஜாவை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, ரோஹித் இனிமேல் தேட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, ரோஹித்தை கொன்னது இதோ இங்க இருக்காளே பூஜா அவதாங்கிறாங்க சக்தி. என்னடி அவன் மேல இருக்கிற கோவத்தை காட்டுறதுக்கு இதுதான் நேரமா, அவளே புருஷனை இழந்துட்டு அழுதுட்டு நிக்கிறா, உனக்கெல்லாம் கொஞ்சமாவது அறிவு இருக்காடி அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, எனக்கெல்லாம் அறிவு நிறைய இருக்கத்த, இந்த பூஜாக்கு தான் இல்ல அப்படின்னு சக்தி சொல்ல, பூஜா அப்படியே திரு முழிச்சிட்டு நிக்கிறாங்க. பாருங்க எப்படி முழிச்சிட்டு நிக்கிறான்னு அப்படின்னு சொல்ல, அத்தை இவ ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காத்த, இப்ப போய் சொல்றா அப்படின்னு பூஜா சொல்ல, நீங்க சொன்னதுமே நான் ரோஹித்தை ஏத்துக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா ஹனிமூன் போனேன்னு தெரியுமா, அது உங்களுக்கு தெரியும்லத்த, இதோ இந்த கையை பிடிச்சிட்டு ரோஹித் விடவே இல்லாத, அவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். இவதான் போலீஸ்க்கு பணம் கொடுத்து அவங்கள கைக்குள்ள வச்சுக்கிட்டு என்ன அரெஸ்ட் பண்ண பாக்குறா அப்படின்னு பூஜா சொல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு நாங்க லஞ்சம் வாங்கணும்னு சொல்றியா, கான்ஸ்டபிள் வண்டியில ஏத்துங்க இவங்கள அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, இன்ஸ்பெக்டர் என்னால இதை அனுமதிக்க முடியாதுங்கிறாங்க ரங்கநாயகி. என்ன அடிப்படையில பூஜாவை அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்க, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல வந்து பாத்துக்குங்க அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சக்தி உன்னை விட மாட்டேன்டி அப்படின்னு பூஜா சொல்ல, போலீஸ்காரங்க பூஜாவை இழுத்துட்டு போறாங்க. ரோஹித் ப்ரோவை கொண்டுட்டு நீ நடிச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சக்தி சொல்ல, என்னடி என்ன பூஜா எப்படி அவனை குறை பண்ணிருப்பா, உங்ககிட்ட எல்லாம் போய் பேசிருக்க பாத்தியா, வெற்றி எங்க, வெற்றின்னு கூப்பிட அவன் கேஷ் விஷயமா வக்கீல போய் பார்க்க போயிருக்கான் அப்படின்னு சக்தி சொல்ல, இன்ஸ்பெக்டர் முன்ஜாமீன் வாங்க கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, இது கிரிமினல் கேஸ்மா, இதுக்கெல்லாம் முன்ஜாமீனா என்னமா நீங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேட்க, நேற்று நைட்டு பேசும்போதே நீங்க இதை பத்தி சொல்லிருக்கலாம்ல, நான் கோர்ட்டுக்காவது போய் என்ன ஏதுன்னு பாத்துருப்பல அப்படின்னு ரங்கநாயகி சொல்ல, இது கொலை கேஸ்மா, அப்படியெல்லாம் முன்னாடி எல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, இந்த பூஜாவை வண்டியில ஏத்துங்க அப்படின்னு சொல்ல, பூஜாவை கூட்டிட்டு போயிடறாங்க போலீஸ்காரங்க. இவதான் ஏதாவது பண்ணாலும் பண்ணிருப்பா, ஏன் குழந்தையும் கொல்ல பார்த்தவ தானே அப்படின்னு சரண்யா சொல்ல, ஏண்டி இப்படி பண்ண, யாரு நீ, இவ்வளவு பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, பூஜாக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்ததும் நான் இந்த வீட்டு மருமகங்கிறது உங்களுக்கு இப்பதான் தெரிஞ்சதா அப்படின்னு சக்தி கேட்க, சக்திமா ரங்கநாயகி சொல்றதுல என்ன தப்பு இருக்கு, ஒரு வார்த்தை நேற்று நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு வெற்றியப்பா கேட்க, ரோஹித்தை கொலை பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம், அதை பூஜா செஞ்சா, அவளை அரெஸ்ட் பண்றதுக்காக போலீஸ் வராங்கன்னு தெரிஞ்சா அவங்க எங்கேயாவது எஸ்கேப் ஆயிட்டா, அதுக்காக தான் சொல்லல அப்படின்னு சக்தி சொல்ல, நீ சொல்றது சரிதான், அவ செஞ்சாலும் செய்வாங்கிறாங்க வெற்றியப்பா, என்னங்க நீங்களும் அதை சரிங்கிறீங்க, பூஜா ரோஹித்தை கொன்னாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு ரங்கநாயகி கேட்க, பூஜா சொன்னா அதே பதில் தான், எல்லாத்தையும் கோர்ட்ல பாத்துக்கோங்க அப்படின்னு சக்தி சொல்ல, சக்தி பூஜாவை பழி வாங்குறதா நினைச்சு என்ன எதிர்த்து நிக்கிற அப்படின்னு சொல்ல, நீங்க பூஜாக்கு சப்போர்ட் பண்றதா நினைச்சு உங்க பையனை சந்தேகப்படுறீங்க, ஏன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்தது நானும் வெற்றியும் தான், உங்க பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா, அவன் சும்மா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பானா, கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அங்கிருந்து போயிடறாங்க. இவ கொஞ்சமாவது இந்த வீட்டு மருமக மாதிரியா நடந்துக்கிறா அப்படின்னு ரங்கநாயகி திட்டிட்டு இருக்க, அம்மா எப்ப பார்த்தாலும் சக்தி அணிய திட்டிக்கிட்டே இருக்கீங்க, இப்ப மட்டும் மருமகளா நடந்துக்கோனா எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு சரண்யா கேட்டுட்டு இருக்க, இவ வேற அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்க ரங்கநாயகி. அதோட எபிசோடு முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.